ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கணும் கிளிக் பண்ணி அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து படத்துக்கு போக போகிறோம் கைஸ். என்ன படம்னா ஹிந்தி படத்துக்கு போக போகிறோம் கைஸ். மைதான் படத்துக்கு போக போகிறோம். ஹிந்தி படம், ஹிந்தி புரியாது, இருந்தாலும் போய் புரியலனாலும் பார்ப்போம். இப்போ வந்து படத்துக்கு வந்து டைம் வந்து கைஸ், இப்போ வந்து படம் டைமிங் வந்து எப்போனா 6:20 கைஸ். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:19 ஆகுது கைஸ். இப்போ வந்து விஆர் மாலில் தான் போய் புக் பண்ணியிருக்கோம். இங்கே தான் இருக்கோம், இந்த பிஎல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்தாச்சு. ஆனால் எப்போவுமே லேட்டாக பாத்திரம் தைரியமாகவே தைரியமாகவே நம்ம வந்து பிவிஆருக்கு வந்து லேட்டாகவே போகலாம். ஏன்னா வந்து 10-15 நிமிஷம் வந்து டைமிங் தாண்டி பிரேக் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து லேட்டாக போகலாம் தைரியமாக. ஜீசஸ் காலேஜ்லேருந்து வந்து பாடுறாங்க. ஆமாம் கைஸ், அந்த ஓட்டு போடுங்க அந்த பாட்டு வந்து அந்த பாட்டு போடுறாங்க போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து யார் படத்துக்கு போகிறோன்னா நான், ஆமாம்மா, அப்புறம் சித்தி, அப்புறம் அதுக்கப்புறம் அம்மாவும் போஸும் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பைக்கில். ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே நம்ம போயிடலாம். இப்போ வந்து சீக்கிரமாக நம்ம படத்துக்கு போயிட்டுருக்கோம். நான் வந்து உள்ளே போயிட்டு படம் பார்ப்பாங்க. நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதில் இங்கே அமுக்குனா கத்தம், இதில் அமுக்குனா கத்துமா அதான் நினைக்கிறேன். படம் ஆரம்பிச்சாச்சு கைஸ். இல்லை இன்னும் ஆரம்பிக்கல, வந்தாச்சு இன்னும். ஆனால் வந்து படம் போடல பாருங்க, ட்ரெய்லர் தான் போட்டுட்ருக்காங்க. பிவிஆரில் என்றைக்குமே நம்பி நம்ம லேட்டாக வரலாம். அதான் கைஸ், படம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள இவங்க எல்லாருமே செம்ம பசியாக மதியானம் வந்து சாப்பிடல. ஸோ அதனால வந்து இங்கே வந்து ஃபுட்டுன்ற பாருங்க, ஸ்நாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்காக வந்துருக்கோம். அண்ணாவும் வந்தாச்சு, இந்த ஏஞ்சலின் வந்தாச்சு. ஸோ மாமா வந்தாங்க, அவங்க வந்து படத்துக்கு போயிட்டாங்க. ஸோ வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு இந்த பாப்கார்னில் வந்து ஒரு ரீல்ஸ் இருக்குது, அது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பண்ண முடியுமான்றது சாத்தியமானது தெரியல. ஏன்னா இங்கே வந்து செம கூட்டமாக இருக்கா, அந்த பொடி போடுறது தான் ஒரு இதுவே. ஸோ அதை நான் பண்ணேன்னா அது வரும், நீங்கள் பாருங்கள், வேறு லெவலில் இருக்காது. சரி ஓகே, ஸோ வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளம்பி பண்ணுறேன். கைஸ் பாப்கார்னில் அந்த பொடி வச்சு ஒரு ரீல்ஸ் பண்ணலான்னு நினச்சேன்னா, பட் ஆனால் அந்த பொடி இது மாற்றிட்டாங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ் பொடி. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி போட்டு தான். இது எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா? ஃபஸ்ட் வாட்டி ஃப்ரீயா? அதனால் அந்த மாதிரி ரீல்ஸ் பண்ண முடியாது கைஸ், அந்த மாதிரி ரீல்ஸ் வராது இப்போ உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கொட்டி பண்ணுறதுனால அது வராது. ஸோ வந்து அன்லிமிட்டட் பாப்கார்ன் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்து அது இது ஃப்ரீயாக இருக்கும். பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் ஆகும்போது இது எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் தான் நினைக்கிறேன் நான். தெரியல, பார்க்கலாம். அதில் வச்சு கைஸ் இங்கே வேறு கைஸ் பீஸா இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் கைஸ். படமே போட்டாங்க கைஸ், நாங்கள் லேட்டாக வந்திருக்கோம். நாங்கள் உள்ள மேலே போயிட்டு நாங்கள் இது பீஸா ரிவ்யூ சொல்கிறேன் கைஸ். நான் கைஸ் வாங்க பீஸா சாப்பிட்லாமா? பீஸா இதில் வந்து பாப்கார்ன் இருக்குது. பீஸா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதனால் வந்து இங்கே வந்து பீஸா எப்படி இருக்குன்னு சொல்ல நினச்சேன். பட் ஆனால் படம் போட்டு நம்ம அந்த டைமில் பேசணும், எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். நான் பேசுகிறேன் நல்லா இருந்துச்சு கைஸ். பீஸா பாப்கார்ன் இன்டர்வல் முடிஞ்சிடுச்சிங்க. இன்டர்வல் இருக்கும், என்ன படம் என்ன கதை எதுவுமே தெரியல. எல்லாம் பாருங்க பாப்கார்ன் எப்படி போட்டு சாப்பிட்டு இருக்கீங்க பாருங்க. இதில் ஒரு பாப்கார்னா அங்கே பாருங்க பாப்கார்ன். ஓகே, இன்டர்வலுக்கு அப்புறம் படம் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ நம்ம வந்திருக்கோம் இடம் பாப்கார்னுக்கு வந்திருக்கோம் கைஸ் நம்ம. ஸோ எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ வந்து பாப்கார்ன்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அது சாப்பிட்ணும் எப்படி இருக்குது நம்ம சொல்கிறோம். கேஎஃப்சியில் நம்ம சாப்பிட்ருக்கோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பாப்கார்ன்ஸில் நம்ம வந்து எப்படி இருக்குன்றது நம்ம சாப்பிட போகிறோம் கைஸ். ஃபஸ்ட் டைம் அது வந்து விஆர் மாலுக்குள்ளே இருக்கிற பாப்கார்ன்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற. ஸோ அந்த பாப்கார்ன்ஸில் நம்ம வந்திருக்கோம் கைஸ். ஸோ அவங்க வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஸோ நானும் போயிட்டு என்ன ஏழு நான் வந்து காட்டுறேன் இருக்கேன், போகலாம் கைஸ். நினச்சி வரேன் கைஸ். ஸோ வந்து லவ் தட் சிக்கன் பாப்பாய்ஸில் தான் இருக்கும், பாப்பாய்ஸில் தான் இருக்குன்றதை வெளியே போய்ட்டு அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே வேறு கைஸ் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபுட்டு ஆர்டர் பண்ணிருக்காங்க மாமா ஏஞ்சா எல்லாம். அவங்க வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து இவங்க கிட்டலாம் நான் வந்து படம் எப்படி இருந்துச்சு நான் கேட்குறேன். ஆமாம் சொல்லுங்கள், படம் எப்படி இருந்துச்சு? நீ சொல்லுவா, நீ சொல்லு சுற்றி, நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து ரியல் ஸ்டோரி. கிரிக்கெட்னு எல்லாரும் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற கேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத இந்தியா புரிஞ்சுக்கணும். படம் வந்து உண்மையில நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்பால் வந்து இது வந்து ரியல் ஸ்டோரியா. ஸோ வந்து ஃபுட்பால் வந்து ஏஷியா கப் அடிச்சது வந்து எப்படின்றது வந்து காட்டினாங்க. நல்லா செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே.
ஸோ வந்து ஹிந்தி புரியாதுன்னா இல்லை, ஹிந்தி புரியலனாலும் வந்து அது படம் புரிய வச்சிருச்சு அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் அந்த ஃபுட்பால் சீன்லாம் வந்து செம்மையாக எடுத்துருந்தாங்க கைஸ். அந்த ஃபுட்பால் மேட்ச் விளாட்ற சீன்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு வேறு லெவலில். படமே வந்து சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் ஸ்மோக் பண்ணால் கேன்சர் வரும்ன்றது அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் ஸ்மோக்லாம் பண்ணாதீங்க, பண்ணிக்கலாம் நிறுத்திங்க. ஸோ அதான் கைஸ். ஸோ இப்போ வந்து ஃப்ரைடு சிக்கன் உடம்புக்கு கெடுத்தது தான், இருந்தாலும் வந்து எப்படியாவது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி சாப்பிட்டதுனால இப்போ நம்ம வந்து ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ வந்து ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். டக்கல் டெலிவரிஸ் பார்க்கணும். இப்போ ஒரு ஃபீல் சேஞ்ச். லெக் சைடுல இருந்து ஹர்திக் பாண்டியா ஆஃப் சைடுல ஃபீல்ட் வச்சாரு, அவுட் ஆனாரு ஹர்திக் பாண்டியா. நல்லா இருக்கு. ஆனால் வந்து அந்த கேஎஃப்சி பீஸ் தான் வரும் நினச்சேன். பட் ஆனால் இது இந்த சிக்கன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. கேஎஃப்சி மாதிரி இல்லை, இது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. சாஸ் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போமா? நல்லா இருக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கைஸ். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். அது என்ன டேஸ்ட் தான் சொல்ல தெரியல. நல்லா இருக்குது. தோலோட இருக்குதுனால எனக்கு தெரியல. நல்லா இருக்குது. இந்த மைனஸ் வந்து எல்லாருக்கும் கண்ட்ராவியாக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு நல்லா தான் இருக்குது. இங்கே மின்ட்டு மொஜிட்டோவும் நல்லா இருக்குது. இங்கே மின்ட்டு மொஜிட்டோவும் நல்லா இருக்குது. சூப்பராக இங்கே பாருங்க. மேட்ச் பார்த்து கைஸ் அப்புறம் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை கைஸ். இன்னைக்கு 6 போயிடுச்சு கைஸ். கரெக்டாக கைஸு ஜாலியாக இருக்குது பாருங்க கைஸ். மாலு பாருங்க. டைம் வந்து 11 தாண்டிடுச்சு. காலியாக இருக்குது ஆள். ஆனால் இங்கே ஃபுட் கடையிலலாம் வந்து ஆள் இருக்காங்க. அது இங்கே காலியாக இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துலலாம் ஆள் இருக்காங்க கைஸ். எங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா? கீன்னு ஏதோ ஒரு சவுண்டு வருது கைஸ். இந்த இடத்துல என்ன சவுண்டுன்னே தெரியல. இங்கே இருக்குது பாருங்க கைஸ் ஐஃபோன் கடை. ஐஃபோன் கடையில் போய் ஐஃபோன் வாங்கணும் கைஸ். கூடிய சீக்கிரத்தில் நம்ம வாங்கலாம் கைஸ். ஐஃபோன் வாங்கலான்னு ரொம்ப நாள் ஆசை. அது வந்து இந்த கடையில் மாலில் வாங்கணும்னு ஆசை. பட் ஆனால் இங்கே வாங்க முடியுமான்றது தெரியல. பட் ஆனால் ட்ரை பண்ணுவோம். நம்ம வாங்கினா ஆனால் கூடிய சீக்கிரம் நம்ம ஐஃபோன் வாங்குவோம் கைஸ். நம்ம வந்து கண்டிப்பாக இங்கே வருங்க. மெக்டோனல்ஸ்லாம் க்ளோஸே பண்ணிட்டாங்க கைஸ். இன்னும் கூட அந்த கூச்சு கொஞ்சம் இருக்குது கைஸ். இன்னும் போகவே மாட்டேங்குது கைஸ். அது ஏன்னே தெரில. இப்போ வந்து கால் இல்லாத நேரத்தில் வந்து இதுவாக இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் அப்படி இருக்கிற கூட்டம் வந்துச்சுன்னா வந்து ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது கைஸ். இங்கே வருங்க பாப்பாய்ஸ் சிக்கன் வந்து ஊதுது. அதுக்கு வந்து அதுவே சங்கு ஊதிக்குது போல கைஸ். அது வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் வந்து 3 மொஜிட்டோ வந்து வாங்குறேன் கைஸ். ஏன்னா வந்து நல்லா இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ். இந்த மொஜிட்டோ லைம் மொஜிட்டோ நல்லா இருக்குது. நான் ஜூஸே குடிக்க மாட்டேன். ஆனால் வந்து இந்த லெமன் மொஜிட்டோ வந்து சூப்பராக இருக்குது. ஐஸ்லாம் போட்டு லெமன்லாம் போட்டு சோடா தான் நினைக்கிறேன். கரெக்டாக தெரில. செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு 156 5 ரன் 5 விக்கெட்ஸ் மேட்சுக்கு. சிஎஸ்கே வின் ஆகணுங்க. சிஎஸ்கே விசஸ் மும்பை ரைவல் ரிவியா ஏதோ சொல்லுவாங்க. நல்லா இருக்குது. இந்த மைனஸ் கூட மற்றவங்களுக்கு பிடிக்கல. பட் ஆனால் எனக்கு பிடிச்சிது. இங்கே வருங்க ஐஃபோன்னா தன்னந்தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் உயிர் இருந்தால் என்ன பேசிக்கோங்க. கெத்தா போமா எத்துமா நீ. ரொம்ப நாளாக வந்து இந்த சென்னையில் இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை கேஸ். ஆனால் வந்து எப்போ பார்த்தாலுமே கூட்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து காலியாக இருக்குது. சித்தி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க பாருங்க. ஐயோ ஏஞ்சிருக்கு தான் ஃபோட்டோகிராஃபர். ஆனால் அப்போ லைட்டு போட்டிருக்கோம். இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க கைஸ். கடை 3 நாளும் அந்த பிராண்டு தெரியணுன்றதுக்காக லைட்டு போட்டு விட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து நைட் ஆஃப் பண்ணுறாங்களான்னு தெரியல. இங்கே பாருங்க காலியான ஒரு மால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி யாரும் விளாக் எடுத்துருப்பாங்களா? நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். போதும். எங்கே வரீங்க மாமா? பைட்டு கழட்டானா என்னது கைஸ்? உங்களுக்கு தெரியுமா பைட்டு கழட்டானா என்னது? வெளியில் போகலாம். போதும் எனக்கு ஏப்பமாக வருது. அது அப்படியே ஒரு ஐஸ் பீஸ் வந்துச்சு. இருட்டில் என்னென்ன ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஓடுறா பாருங்க. இதான் அந்த ஃபோட்டோகிராஃபர். ஏதாவது நாட்டுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா? எல்லாரும் நல்லா இருக்கும். படம் வந்து நல்லா இருந்தது கேஸ். மைதான படம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். பாப்பாய்ஸ்லேயே வந்து பாப்பாய்ஸாக சிக்கன் நல்லா இருந்தது கேஸ். ஆனால் வந்து அந்த சிக்கனில் என்ன டேஸ்ட் வருது, இந்த ஜூஸில் என்ன டேஸ்ட் வருது, அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் என்ன டேஸ்ட் வருது, அதெல்லாம் வந்து சொல்ல தெரில. பட் ஆனால் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நல்லா இருக்கிறதுனால அதை மற்றதெல்லாம் என்ன இது சொல்ல தெரில. சொல்லணும்னு ஆசை. பட் ஆனால் என்னன்னு சொல்ல தெரில. நல்லா இருக்குது கேஸ். எங்கே போகிறீங்க? இந்தா ஐயோ வெங்கிள். நாளைக்கு ஸ்கூலை வச்சுக்கிட்டு 11 மணி ராத்திரி விஆர் மாலில் என்ன பண்ணிருக்கீங்க எல்லாம் கைஸ்? அவங்களாவது ஸ்கூல் இருக்குது. எனக்கு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாமு. நான் இங்கே சுற்றிட்டுருக்கேன். அதுவும் வந்து என்ன மேக்ஸ் எக்ஸாம்னா, ஐயோ அது பேர் என்னது,
இது அங்கே பாருங்க கைஸ், அண்ணா பைக் எடுக்கிறாங்க கைஸ். ஏதோ சீரியஸாக ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க கைஸ். என்ன ஃபோட்டோ அப்படி எடுத்த அந்த ஃபோட்டோ காட்டு கைஸ். அந்த ஃபோட்டோவை காட்ட மாட்டேறாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் மாமா வந்ததுக்கப்புறம் அப்படியே காலையில் ஏறி கிளம்ப வேண்டியதுதான். இதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். நாளைக்கு காலையில் எக்ஸாம் இருக்குது. என்ன பண்ண போகிறது தெரியல. நாளைக்கு காலங்காத்தால் ஏந்து ஒரு 5 இல்லை ஒரு 6-6:30 ஏசி ஏதாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் ஏதாவது கதை எழுத வேண்டியதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ நான் இந்த இடத்துல முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அது கிளிக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ஈஸியாக. ஸோ நாளைக்கு உங்களை சாத்திர பார்க்குறேன், நாளைக்கு உங்களை வீடியோ பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ். பாய். எல்லாரும் பாய் சொல்லுங்கள். பாய்.